ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈட் வெல் பி வெல் சேனல். நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக இருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறி ரசம் தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 10 பல்லு பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒன்று பாதியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணி ஒரு சின்ன கப்பில் இருந்தால் போதும். இப்போ ரசம் தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6 சின்ன பட்டை, 6 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்ச மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு அந்த இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நார்மலாக கொதிச்சு வந்தால் போதும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரணும் ரசம். கறி ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.